வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத பாக்குறோம். முதல் தேர்தல், மக்களவைத் தேர்தல் பிறகு ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா ஹரியானால பிரதமருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் உற்று நோக்கும் வகையில் இருக்கு. அவர் கடந்த காலத்துல பின்பற்றின எந்த ஒரு அந்த ஸ்லோகனையும் அவர் பின்பற்ற மாட்டேங்கிறாரு. ரெட்டை என்ஜின் கவர்மெண்ட், பிறகு மோடிக்கு கேரண்டி அப்படின்ற மாதிரி தன்னுடைய புகழ் பாடக்கூடிய பல விஷயத்த அவர் பேசுவாரு. அதை எதுவும் இப்ப கோட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தன்னோட பிரச்சாரத்தை எப்படி வடிவமைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு இங்க காங்கிரஸ் வந்தா ஹரியானா அழிவு பாதை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முடிவு பண்ணிட்டாரா ஆட்சி அதிகாரம் காங்கிரஸ் நோக்கி நகர போகுது, அப்ப அந்த முயற்சி நீங்க எடுத்துட வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரா? எப்படி பார்க்கலாம் இந்த பிரச்சாரத்தை? ஏற்கனவே ஹரியானா அழிவு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. உதாரணமாக 4 மாதத்துக்கு முன்பாக தூய்மை பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக ஒரு ஒப்பந்தங்கள் ஹரியானா மாநில அரசின் சார்பில் கோரப்பட்டது. அந்த ஒப்பந்தங்கள் கோரப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் 47,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன ஹரியானா மாநில அரசிடம். 47,000 விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களில் ஏறக்குறைய 23,000 சொச்சம் பேர் யார் என்று கேட்டால் பட்டதாரிகள். அதிலே 13,000 பேர் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். எனவே நீங்கள் ஒரு மாநில அரசு வேலை வாய்ப்பில் எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருந்தால் 47,000க்கும் அதிகமானவர்கள் தூய்மை பணியாளர் பணிகளுக்கு வருவதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கிடையில ஊதியம் எவ்வளவு என்று கேட்டால் வெறும் 12,500 ரூபாய் தான் ஊதியம் என்று சொல்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் வேலையில்லாத திண்டாட்டம் என்பது எந்த அளவுக்கு நலிந்து போயிருந்தால் அந்த மாநிலத்தினுடைய பட்டதாரி இளைஞர்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான முடிவுக்கு வருவார்கள் என்பதை இந்த ஒரே ஒரு செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 10 ஆண்டுகளில் ஹரியானா மாநில அரசு எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு தந்திருக்கிறது என்கிற கேள்வி இருக்குல்ல, அதற்கு இதுவரை பதில் சொல்ல முடியாமல் தான் பாரதிய ஜனதா கட்சியினர் தடுமாறி கொண்டே இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2,000 ரூபாய் மகளிருக்கான உதவித்தொகை தருவோம் என்று சொல்லி காங்கிரஸ் முதலில் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கிறார்கள். அதை அப்படியே காப்பி அடித்து நீங்க என்ன செய்திருக்கணும், குறைந்தது ஒரு 500 ரூபாயாவது அரசியலுக்காக உயர்த்தி இருக்க வேண்டாமா? காப்பி அடிக்கிறீங்க, ஆனா காப்பி அடிச்சாவது 2,500 ரூபாய் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்க வேண்டாமா? 2,001 ரூபாய் கொடுப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சொன்னார்கள். ஒன்று. இரண்டாவது, ஒரு மாநில அரசினுடைய பணி என்பது இந்த 10 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பணியாக இருந்தது? சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து 10 முறை அரசு பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே இருந்திருக்கிறது. இப்போது 3வது முறையாக அரசை கைப்பற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி களத்தில் முந்தி நிற்கிறார்கள். இப்ப நீங்க என்ன செய்யணும்? 10 ஆண்டுகளாக அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள். நீங்க உதாரணமா நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த 2.5 ஆண்டு காலத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டதோ அதை சொல்லித்தான் வாக்கு சேகரித்தது திமுக. அதிமுக கடந்த காலத்தில் என்ன பணிகளை செய்து முடித்தார்களோ அதை சொல்லி வாக்கு சேகரித்தார்கள். நாங்கள் பாஜகவோடு கூட்டு இல்லை என்பதை சொன்னார்கள். இதன் மூலமாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியால் எந்த நிலைப்பாட்டையும் பட்டவர்த்தனமாக அறிவிக்க முடியாத நிலைமை ஹரியானா மாநில தேர்தலில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்த்தரப்பினுடைய கேள்வி கணைகளை இவர்களால் எதிர்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை இருக்கிற காரணத்தால் தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் படுகொலியில் இந்த மாநிலம் தள்ளப்படும் என்று ஏற்கனவே படுகொலியில் தான் இந்த மாநிலம் தள்ளப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி பிரதானமாக வைத்த குற்றச்சாட்டே என்ன குற்றச்சாட்டு? இந்த இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிற பணியில இவர்கள் ஈடுபடுகிற போது மோடி கொண்டு வந்திருக்கிற புதிய திட்டம் அந்த மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த மாநில இளைஞர்களினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குவதாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று சொல்லித்தான் ஹரியானா மாநிலத்தினுடைய இளைஞர்கள் பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். டெல்லி வரை அந்த போராட்டம் நடைபெற்றது. ஜந்தர் மந்தரில் 3 நாட்கள் அந்த போராட்டம் நடைபெற்றது என்கிற காட்சிகளையும் நாம பார்த்தோம். அந்த அக்னிவீர் திட்டத்தை எதிர்த்து களமாடிய இளைஞர்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்ப என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில்? தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசுகிறார்கள். அக்னிவீர் திட்டத்தின் மூலமாக இராணுவத்தில் சேர்ந்து திரும்பியதற்கு பிறகு அரசு பணியிடங்கள் உறுதியாக, இதற்கு முன்பு சொன்னது என்னன்னா அரசு பணியிடங்கள்ல முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னாங்க. இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டோம்னா தேர்தல் தேதி வந்த உடனே என்ன சொல்றாங்க?
முழுமையாக அரசு பணிகள் அவருக்கு வழங்கப்படும்ன்றாங்க. இப்ப இந்த வாக்குறுதியை ஏன் நீங்க கடந்த காலத்துல செய்து முடிக்கல? ஏன் கடந்த காலத்துல நீங்க செய்து கொடுக்கல? எனவே முழுக்க முழுக்க காங்கிரசினுடைய அலை ஹரியானாவில் வீசுகிறது என்பது யதார்த்தமான உண்மை. பாரதிய ஜனதா கட்சியால் இதை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னா 2019 அவர்கள் பின்னடைவை தான் சந்தித்தார்கள். 90 இடங்களுக்கான தேர்தல்ல அறுதி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கல சார். ஜேஜேபியுடைய ஆதரவோடு தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். இதுல கூட 6 மாதத்துக்கு முன்பு சுயேட்சைகள் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க. நாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர போறோம்னு காங்கிரஸ் பேசிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். எனவே 2019 அமையப்பெற்ற ஹரியானாவினுடைய அரசே மைனாரிட்டி அரசு தான். அதுவே முழுமையான பாஜகவினுடைய அரசு அல்ல. ஆனால் அவர்கள் ஏதோ துரதிருஷ்டவசமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டார்கள். இனி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்கிற சமிக்கை தான் அங்கே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை தழுவும். இப்ப ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் உறுதியாக நிலைப்பாட்டை எடுத்திருந்து காங்கிரஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அவர்கள் கேட்ட தொகுதிகளை கொடுத்திருந்தால் 100 விழுக்காடு வெற்றி இப்போதே பதிவு செய்யப்பட்டிருக்கும். மாறாக இப்போது அவர்கள் தனித்து களமாடுகிற காரணத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள், பாஜகவுக்கு எதிராக கிடைக்க வேண்டிய வாக்குகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படாமல் போனது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி என்கிற இலக்கை இந்த தேர்தலில் ஹரியானாவில் அடைய முடியாது என்றுதான் நான் கள யதார்த்தத்திலிருந்து புரிந்து கொள்கிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு, அதாவது பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப ஆக்டிவா தன்னோட கடந்த கால பிரச்சாரத்தை இங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. தன்னை முன்னிலைப்படுத்தின பிரச்சாரங்கிறது அவர்கிட்ட இல்லாம இருக்கு. 24 எலெக்ஷனுக்கு பிறகு நடந்த அந்த தேர்தல் முடிவோட தாக்கம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? இதோட விஷயம் அப்படின்னு பாக்கலாமா? அல்லது எதன் காரணமா அவர் இன்னும் அந்த பழைய வீரியத்தோட செயல்பட மாட்டேங்கிறார் தேர்தல் காலத்துல? 100 விழுக்காடு அந்த உற்சாகம் மோடி இடத்திலே குறைந்திருக்கிறது. காரணம், மோடி இந்த 3வது முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு மோடியினுடைய முகம் ஒரு ஃபெயிலியர் ஃபிகர் என்கிற அந்த நிலையை அடைந்திருக்கிறது. உண்மையிலேயே யதார்த்தமான சூழல் என்பது இதுதான். அவர்கள் ஊதி பெரிதாக்கினாலும் இல்லை நாங்கள் 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலுமே கூட மோடியினுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிரையாகி கொண்டே போவது என்பது அரசியல் களத்தில் இருப்பவர்கள் உணர்ந்திருக்கக்கூடிய செய்திதான். பாஜகவினர் வேண்டுமானால் அதை மறுக்கலாம். காங்கிரஸ் 50 இடங்களில் இருந்து 100 இடங்களை தேடி வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்களில் இருந்து இப்போது குறைந்து 250க்கு குறைவான இடங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, 2009 நாடாளுமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி லால் கிஷன் அத்வானி தலைமையில் தான் சந்தித்தது. அத்வானி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அப்போது முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் படுதோல்வியை சந்தித்ததற்கு பிறகு அத்வானியினுடைய அரசியல் வாழ்வு என்பதே அஸ்தமனமானது. அதன் பிறகு அத்வானியினுடைய முகம் எங்காவது காட்டப்பட்டதா? மோடி பிரதமரானதற்கு பிறகு அத்வானி எங்காவது எழுந்து வந்திருக்கிறாரா? நான் ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரே ஒரு தோல்வியை பெற்றுவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் அதன் பிறகு அவர்களால் சோபிக்கவே முடியாது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. முரளி மனோகர் ஜோஷி யாரு சார்? அவர் செய்திருக்கிற தியாகத்தை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருவர் தியாகம் செய்திருக்க முடியுமா? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பிரதான காரணிகளில் ஒருவராக இருந்தவர் முரளி மனோகர் ஜோஷி. ஆனால் முரளி மனோகர் ஜோஷி அவர் எங்கே இருந்தார் என்று தேடப்படுகிற நிலை பாரதிய ஜனதா கட்சியில் வந்ததா? ஆனால் இப்ப மோடியினுடைய நிலைமை என்னவென்று கேட்டால், 3வது முறையும் அவர் பிரதமராக வந்து விட்டார். பிரதமராக வந்து விட்டாரே தவிர முழுமையான அதிகாரத்தை அவரால் கொண்டு செலுத்த முடியவில்லை. அவருடைய தேர்தல் பிரச்சாரம் கடந்த காலத்தில் முனைமுழுங்க செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பாரதிய ஜனதா கட்சிக்குள் உள்ளுக்குள் இருப்பவர்களே விமர்சிக்கிற நிலைமை உருவாகி போயிருக்கிறது. அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் படுதோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை விமர்சிக்கும் நிலை வந்திருக்கிறது. எனவே தன்னுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கிறார் மோடி. இது துவக்கம்தான். இன்னும் அதிகமாக அவர் கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. காங்கிரஸ் போல நாம் இயங்கக்கூடாது என்று நிதின் கட்கரி பேசினாரா இல்லையா? எதற்காக அப்படிப்பட்ட பேச்சை பேச வேண்டும்? நீங்க மோடியினுடைய அந்த பிம்பம் இன்னும் சிதையாமல் அப்படியே இருக்கிறது. 2014 விட 2019 கூடுதல் சார். 2019 மோடியினுடைய இமேஜ் இன்னும் உயர்ந்திருக்கிறது என்றுதான் எல்லோரும் பேசினார்கள். இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை. எப்படி இருந்தது என்று கேட்டால், நீங்க வாக்கு அரசியல்ல ஒருமுகப்படுத்தப்பட்ட வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால் இயல்பாகவே பிளவுண்ட வாக்குகள் எதிர்த்தரப்புக்கு சாதகமாக அமையாது. அந்த அடிப்படையில் அவருடைய
இமேஜ் உயர்த்தப்பட்டதாகத்தான் அந்த நேரத்தில் காட்டப்பட்டது. அது யதார்த்தமான உண்மைதான், அதை ஏற்கத்தான் வேண்டும். ஆனா இந்த முறை அப்படி அல்ல. உள்ளுக்குள்ளேயே ஒரு பூசல்கள். நீங்க மோடி 2019 ஆட்சி அதிகாரத்துக்கு இதே 2019 ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தலுக்கு வந்த தேர்தல் பேச்சுக்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அவருடைய பேச்சினுடைய துணியே வேறு மாதிரியாக இருந்திருக்கும். நீங்க நல்லா குறிப்பிட்டீங்க, இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொல்ல முடியாது. ஃபெயிலியர் மாடலை காட்ட முடியாது சார். இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்லி ஃபெயிலியரை சந்தித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு தானே சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது என்ன? தலைகீழ் மாற்றங்கள் நடந்ததா இல்லையா? இவர்கள் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் குறிவைத்து தங்களுக்கு 100 விழுக்காடு வெற்றி என்று களமாடினார்களோ அந்த இடங்களில் எல்லாம் படுதோல்வியை தழுவினார்கள். உதாரணமாக நீங்க அயோத்தியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ரிசல்ட்டையே நீங்க பார்த்திருக்கலாம். எவ்வளவு பெரிய வெற்றியை தேடி இருக்க வேண்டிய இடம் அது. ஆனால் என்ன நடந்தது? எனவே இரட்டை இன்ஜின் என்று சொன்னதும் மோடியினுடைய வழக்கமான பிரச்சாரமும் படுதோல்வியை தழுவி இருக்கிறது. அது ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்கிறது. மோடி மாடல் இப்போது ஃபெயிலியர் மாடல் ஆகிவிட்டது. எனவே இந்த யுக்திகளை எல்லாம் இப்போது கையில் எடுக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு வகையில் ஹரியானாவில் நாம் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஆனால் உண்மையிலேயே யதார்த்தமான சூழல் என்னவென்று சொன்னா, மோடிக்கு இப்போது இருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல வெற்றி பெற்றாக வேண்டும், ஹரியானாவிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சுதந்திரமான தேர்தல் இந்த நெருக்கடி நிலைக்கு பிறகு நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் இவர்கள் வெற்றி வாகையை சூடவில்லை என்று சொன்னால் இவர்கள் எடுத்த முடிவு மிக தவறான முடிவு என்பதை இந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் பேசுவார்கள். அத்தகைய சூழல் அமைந்து போகும். எனவே அந்த இடத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும். ஹரியானாவுல 10 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 3வது முறையாக வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் 10 ஆண்டு காலமாக இருந்த தொடர் சாதனைகள் 11வது ஆண்டில் முடித்து வைக்கப்பட்டது என்று பேசப்படும். இதையெல்லாம் விட மோடிக்கு இருக்கிற நெருக்கடி, நீங்கள் குறிப்பிட்டதை போல 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு அவர் சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் அவர் தன்னை தக்க வைத்துக் கொண்டால்தான் பாரதிய ஜனதா கட்சி மீதான நம்பிக்கை இன்னும் அப்படியே இருக்கிறது என்று பொருள் கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் மோடி பிரதமராக வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. இப்போது சட்டமன்ற தேர்தலிலும் அது எதிரொலித்திருக்கிறது என்கிற குரல் தான் இந்தியா முழுமைக்கும் இருக்கும். இதை எதிர்கொள்வதற்கு மோடி தயங்குகிறார். எனவேதான் தன்னுடைய நடவடிக்கைகள் தொடர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் மோடி என்றுதான் பார்க்கிறேன். நீங்க குறிப்பிட்டீங்க பாஜகவினுடைய அந்த கடந்த கால தலைவர்களுடைய அந்த ஹிஸ்டரி பத்தி குறிப்பிட்டீங்க. அந்த அவங்களுடைய அத்வானியோ இல்ல ஜோஷியோ சரி, அவங்களுடைய அரசியல் சஸ்டெயின் அப்படிங்கிறது அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் இருக்கு, தோல்விக்கு பிறகு அது அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப இதே தான் மோடிக்கும் பொருந்தும் அப்படின்ற பட்சத்தில் இதை தவிர்ப்பதற்காக அவர் நலத்திட்டங்கள் உதவியோ எதை வச்சா நம்மளோட வெற்றியை அறுவடை பண்ண முடியும், அதை நோக்கி அவர் நகர்ந்திருக்கணும். ஆனா அவர் நகராம இருக்காரு அப்படின்னா லேக் ஆயிட்டாருன்னா அர்த்தமா, அல்லது வேற எதுவும் யுக்தியை கையாளுறாரா, இதை தாண்டி வேற எதுவும் வச்சிருக்காரு, எப்படி பார்க்கலாம்? ஏன் அந்த விஷயத்தை நோக்கி நகர மாட்டேங்கிறார்? மோடி தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் பாரதிய ஜனதாவையோ ஒன்றிய அரசையோ வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார். நீங்க நலத்திட்டங்கள்லாம் கொண்டு அறிவிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறது நல்ல கேள்வி. ஆனா அது மோடியால் முடியுமா என்று கேட்டால் இப்போது மோடியால் முடியாது. ஏன்னா தனித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும். எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே நான் நிதின் கட்கரியினுடைய விஷயத்தை சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சலசலப்பு உட்கட்சிக்குள் நிலவி கொண்டே இருக்கு சார். நேற்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்ற இப்போது மாநில தலைவராக இருக்கிற பஞ்சாபினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி. ஆனா பாஜக தரப்புல அதன் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாரு? இல்ல அவர் ரிசைன் எல்லாம் பண்ணல, இது வெறும் வதந்தி தான் என்று சொல்கிறார். ஆனால் மாநில தலைவர் இவ்வளவு பெரிய வதந்தி எல்லா செய்தி ஊடகங்களிலும் பேசுபொருளானதற்கு பிறகு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? வாய் திறக்கவே இல்லை. அவர் ஆமோதித்துக் கொண்டே இருக்கிறார். அமைதியாக இருந்து கொண்டு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்றுதான் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். நிதின் கட்கரி விஷயத்துல நிதின் கட்கரி ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாமும் எடுக்கிறோம் என்று பேச வேண்டும்? என்ன காரணம்? இப்போது இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவினுடைய பதவி காலம் முடிவடைந்து விட்டது. ஜே.பி. நட்டாவினுடைய பதவி காலத்தை ஏற்கனவே தேர்தலை கணக்கில் கொண்டு நீட்டித்தார்கள். இப்போது 3வது முறையாக நீட்டிப்பதற்கான சூழல்கள் உருவாகி இருக்கிறது. இதுவரை தேசிய தலைவர் தேர்வுக்கான எந்த அறிவிப்பும் எந்த முகாந்திரமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரத்தில் இல்லை என்பதை நிதின் கட்கரி போன்றவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இப்போது இருக்கிற ஒரே நெருக்கடி என்னவென்று சொன்னா, RSS 100ஆண்டு விழா. அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது ஒன்றிய அதிகாரத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அதிகாரத்திலும் பாஜக இருக்க வேண்டும், அல்லது பாஜகவினுடைய ஆசி பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பது RSS கணக்கு. அந்த கணக்குக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். மோடியினுடைய நம்பகத்தன்மை என்பது RSS இல்லாமலேயே போய்விட்டது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்க
மோடி எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னு வேற ஒரு ஆங்கிள் இருந்து சொன்னாங்க. ஏன் மோடி எந்த சேஞ்சஸும் பண்ணல? அவர் பலமா இருக்காரு, அவரை யாரும் மிரட்ட முடியாது, அவர் பாருங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கரெக்டா தான் அளந்து கொடுத்திருக்கிறாரு, நீங்க தான் எங்களுடைய ஆட்சியினுடைய ஆரக்கால்கள் என்று சொல்லி அள்ளி எல்லாம் கொடுக்கலன்னாங்க. அதெல்லாம் உண்மை. இன்னொரு பக்கத்திலிருந்து இந்த செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. போர்ட்போலியோவை மாத்தினா மோடியால பிரதமராக நீடிக்க முடியாது. ராஜ்நாத் சிங் போன்ற மூத்த அமைச்சர்கள், ஜெய்சங்கர் போன்ற RSS ஆசி பெற்ற அமைச்சர்கள், நிதின் கட்கரி போன்ற பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்க போர்ட்போலியோவை மாத்திர அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை இந்த தேர்தலில் மோடி என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே உள்ளுக்குள்ளேயும் பலமான எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற மோடியால் எந்த வியூகங்களையும் வகுக்க முடியாத கையேறு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து அவர் ஒட்டுமொத்தமாக பாஜகவையும் சேர்த்து கொண்டு வேறு ஒரு வியூகத்தை வகுப்பதற்கான யுக்தி இப்போது அவரிடத்திலே இல்லை. அதற்கான நேரமும் காலமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க பல விஷயத்த குறிப்பிட்டு அவர் வந்து ஒரு நெருக்கடி நிலையில இருக்காரு, கையேறு நிலையில இருக்காரு அப்படின்றத குறிப்பிடுறீங்க. அவரோட பலம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இந்த நேரத்துல தான் வந்து அவர் UCC பத்தி பேசுறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசுறாரு, வக்ஃப் விஷயத்துல வந்து நான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன்லாம் பேசுறாரு. அதாவது பெரும்பான்மை இருக்கும்போதெல்லாம் பேசவே இல்லாதது, பெரும்பான்மை இல்லாத போது அவர் பயந்திருக்காருன்னு சொல்ற இந்த நேரத்துல அவர் பேசுறது அப்படிங்கிறது அவர் இன்னும் பழைய மோடி அப்படிங்கிறதான காட்ட பாக்குறாரு. இப்ப எப்படி அவர் பயந்துட்டாருன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும்? பழைய மோடி என்று காட்ட பார்க்கிறார், பழைய மோடியாக இல்லை. உங்களுடைய கேள்வியிலிருந்தே நான் பதில் சொல்கிறேன். நிச்சயமாக முதல் மசோதாவாக கொண்டு வரப்படுகிற வக்பு வாரிய சீர்திருத்த மசோதா என்பது நிறைவேறாது. ஏன்னா அந்த மசோதா வருகிற போது மாநிலங்களவையில, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த மசோதா வருகிற போது மாநிலங்களவையில அறுதி பெரும்பான்மை இல்லை. நிறைவேறாது என்பது தெரியும். பலமான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்படும் என்பதும் தெரியும். முதல் முறையாக இந்த 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிற மோடி JPC என்கிற வார்த்தையை காதால் கேட்கிறார். இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய அந்த மைய மண்டபத்தில் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற வார்த்தை உபயோகிக்கப்படவே இல்லை. முதல் முறையாக கேட்கிறார். இது மோடிக்கு தெரியாதா? இதற்கு முன்பு இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு திட்டமும் நிறைவேறாது என்பதும் மோடிக்கு தெரியும். பலமான எதிர்ப்பை தேடித்தரும் என்பதும் தெரியும். இதன் மூலமாக பல்வேறு பின்னடைவுகளை நாடாளுமன்றத்தில் நாம் சந்திக்க நேரிடும் என்பதும் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து ஏன் செய்கிறார் என்று சொன்னால், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று வரும். அது போல நான் என்னதான் வீக்கா இருந்தாலும் நான் பலமா தான் இருக்கிறேன்றதை காட்டிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, நான் முன்பே குறிப்பிட்டதை போல RSS நம்ப தகுந்த தலைவராக, நம்பத்தகுந்த பிரதமராக அவர் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆனா RSSக்கு அவ்வப்போது இண்டிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் பாருங்க எந்த விதமான மாற்றத்துக்கும் இன்னும் இதாகல, நான் அந்த விஷயங்களில் எல்லாம் உறுதியாக இருக்கிறேன் என்பதை அவர் உள்ளுக்குள் சிலருக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வெளியில் தான் பலமாக இருப்பதாகவே காட்டிக் கொள்கிறார். எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன? அதைதான் நீங்க பார்க்கணும். கடந்த காலத்தில் அவர்களால் CAA, NRC, NPR போன்ற சட்டங்களில் கையாள முடிந்த யுக்தியை இந்த முறை கையாள முடிந்திருக்கிறதா? இந்த முறை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. நாடாளுமன்றத்துடைய மைய மண்டபத்துக்கு வருவதற்கே அஞ்சி நடுங்குகிற அளவுக்கு பலமான எதிர்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார் மோடி நாடாளுமன்றத்தில். எனவே இந்த திட்டங்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டால், நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவங்கினால் மிகப்பெரிய எதிர்ப்புகள் எழும். நாடாளுமன்றத்தை முடக்குவார்கள். நாடாளுமன்றத்தில் நம்மால் பதில் சொல்ல முடியாமல் போகும். இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது. நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பு அலை வீசும் என்பதெல்லாம் தெரியும். ஆனாலும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளில் உள்ளுக்குள்ளேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மோடி. இந்த யுக்திகள் கை கொடுக்காது என்பது மோடிக்கும் தெரியும். ஆனாலும் அவ்வப்போது காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக அவர் சில முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பா வந்து மோடியை பற்றி RSS வந்து என்ன நினைக்குது, அவரை பத்தின என்ன கணக்கு போடுது அப்படிங்கறத நீங்க வந்து குறிப்பிட்டே இருக்கீங்க. ஆனா RSS பல கனவு திட்டங்களுடைய நிறைவேற்றிய ஒரு பிரதானமான ஃபேஸை இவரை தான் இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். காஷ்மீர் விவகாரத்துல இருந்து ராமர் கோயில்ல இருந்து இவர் தான் இருக்காருன்னு பாக்குறோம். 24க்கு பிறகும் வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து நான் வந்து இந்திய நாட்டுல அந்த கம்யூனல் பிரச்சனையை வந்து நான் இன்னும் எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற அளவுல வந்து இந்த ஒரு 20 எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பல இடங்கள் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியுது. கன்வார் யாத்திரை தொடங்கி பல பிரச்சனை, இஸ்லாமிக்கு எதிரான பல பிரச்சனைகள் வந்து வெளிப்படையா நடக்கிறது, புல்டோசர் பாலிடிக்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறதா வந்து அதுக்கு இவர் ஆதரவு கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ராஜஸ்தான் வரைக்கும் பரவுது, பல மாநிலங்களுக்கு அது பரவுது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம். அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து இவர் வந்து RSS உடைய அந்த அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஃபேஸா இவர் இருக்கார் அப்படிங்கும்போது எப்படி RSS இவர் வேண்டான்ற தவிர்க்கும் எப்படி வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்?
RSS வேண்டாம் என்று தவிர்ப்பதற்கான பிரதான காரணமே இவர் RSS அஜெண்டாக்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அது மோடியினுடைய அஜெண்டாவாக மாற்றிக்கொண்டார் என்பதுதான். நீங்க ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பது RSS கனவு திட்டம் சார். அதை செய்து முடித்தார். ஆனால் புகழும் பெருமையும் யாருக்கு வந்து சேர்ந்தது? நீங்க பாத்தீங்களா இல்லையா? முழுக்க முழுக்க ராமருக்கு புகழ் வந்து சேர்ந்ததோ, இன்னும் மோடிக்கு அந்த புகழ் வந்து சேர்ந்ததா இல்லையா? ஆட்சியில் இருக்கவங்க தானே அது வந்து சேர்ந்தது, அந்த புகழ் வந்து சேரும். RSS ஒரு இடன் அமைப்பா தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச அமைப்பா இல்ல. பாஜக வெளிப்படையான முகமா இருக்கு, அதோட பேச மோடி இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு தானே அது வந்து சேரும். இது RSS கோட்பாடோ தத்துவமோ அல்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இதை பொருத்தி பார்த்துக் கொள்ளலாமே தவிர பாஜக RSSக்கு இதை பொருத்தி பார்க்கவே கூடாது. RSSஐ பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை சித்தாந்தம் தான் பெரிது, தனி மனிதன் பெரிதல்ல என்கிற கட்டமைப்பு. அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இங்கே அடையாளப்படுத்தப்படுவார்கள். அந்த சித்தாந்தத்தை உயர்த்தாமல் தனி மனிதனாக உயர நினைப்பவர்கள் இங்கே அப்புறப்படுத்தப்படுவார்கள். இதுதான் RSS பாஜக தொடர்ந்து செய்து வந்திருக்கிற சாதனை. அது அவர்களுடைய உயிர் கொள்கை என்று கூட நீங்கள். இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்ப ரத யாத்திரை முன்னெடுத்தது அத்வானி, RSSல அத்வானி. அவரோட தலைமையின் கீழ தான் வந்து ராமர் கோயில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்த ஒரு விஷயம். அப்ப அந்த கிரெடிட் வந்து தனிநபருக்கு தானே வந்து சேரு. RSS தாண்டி தனிநபருங்கிறது அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது இல்ல. நீங்க ஒன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளவே இல்லை சார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி போன்றவர்கள் முன்னின்று செய்தார்கள். அவர்கள் எல்லாம் A1, A2, A3 என்கின்ற அக்யூஸ்ட் லிஸ்ட்ல தான் வந்தாங்க. அவர்கள் செய்தார்கள் என்றுதான் பேசுகிறார்களே தவிர, ஆனால் RSS தான் பாபர் மசூதியை இடித்தது என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இன்னமும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. சிறுபான்மை அமைப்புகள் டிசம்பர் 6 மறக்க முடியுமா என்று போஸ்டர்கள் ஒட்டுவார்கள். நீங்கள் வீதிகளில் பார்க்கலாம் டிசம்பர் மாதத்துல. இப்போது குறைந்து விட்டது தீர்ப்புகளுக்கு பிறகு, ராமர் கோயில் கட்டப்பட்டதற்கு பிறகு. இந்த மறக்க முடியுமா டிசம்பர் 6ல பாத்தீங்கன்னா, காவி வண்ணம் பூசிய ஒருவர் குத்தீட்டியை எடுத்துக்கொண்டு அந்த மசூதியின் மீது சொருகுவதை போல படத்தை நீங்க பார்க்கலாம். RSS அமைப்பு மத சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிறது என்கிற வாசகங்களை நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்திலும் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அதே போன்று உமா பாரதி போன்றவர்களுடைய பெயரையோ படங்களையோ பயன்படுத்தி கண்டன அறிக்கைகள் ஒருபோதுமே இருக்காது. ஒரே ஒரு செய்தி தான் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. அதை மட்டும் நான் நினைவுபடுத்த வேண்டும் நினைக்கிறேன். மகாத்மா காந்தியை கோட்சே சுட்டுக் கொண்டதற்கு பிறகு சன்னாநல்லூர் கூட்டத்தில் பெரியார் பேசினார். அப்போது எல்லோரும் கோட்சே ஒழிக, கோட்சே ஒழிக, கோட்சேவுக்கு இதே தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மேடையில் பேசிவிட்டு கீழே இறங்கினார்கள். கடைசியாக ஐயா மேடை ஏறினார். மேடை ஏறிய போது ஐயா சொன்னார், முதலில் கோட்சே எந்த துப்பாக்கியை வைத்து காந்தியாரை சுட்டானோ அந்த துப்பாக்கியை சுடுங்கள் என்று சொன்னார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். தோழர்கள்லாம் கேட்டாங்க, ஐயா என்ன இப்படி சொல்றீங்க? துப்பாக்கி என்பது வெறும் கருவிதானே? கோட்சே என்பவனும் கருவிதானே? இயக்கியது என்பது சித்தாந்தம் தான், கோட்சே அல்ல. கொலை செய்தது சித்தாந்தம் தான், கோட்சே அல்ல. கோட்சே ஒரு கருவிதான். துப்பாக்கி எப்படி கருவியோ அது போல கோட்சே ஒரு கருவிதான் என்று சொன்னார். அதேதான் பாபர் மசூதிக்கும் பொருந்தும். அத்வானியும், உமா பாரதியும், முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களும் கருவிதானே தவிர அவர்கள் அல்ல இடித்தவர்கள். இடித்தது என்பது சித்தாந்தம். அதைத்தான் RSS முன்னிறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் மோடி விவகாரத்தில் அப்படி அல்ல. ராமர் கோயில் திறக்கப்பட்டதற்கு முழு கிரெடிட்டையும் மோடி எடுத்துக்கொண்டார். RSS பெயரோ RSS அஜெண்டா நிறைவேற்றப்பட்டது என்பதோ எந்த இடத்திலும் செய்தியாக பதிவு செய்யப்படவே இல்லை. என்ன செய்தியாக பதிவு செய்யப்பட்டது? இந்துக்களினுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறிவிட்டது, மோடி நிறைவேற்றி தந்தார். மோடி யாரை அழைத்துக் கொண்டு போனார்? யாரை அழைத்துக் கொண்டு போனார்? உலக கோடீஸ்வரர்களையும், உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருப்பவர்களையும், கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய அதிபர்களையும் அல்லவா அழைத்துக் கொண்டு போனார். அவர் உண்மையான இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற யாரையாவது அழைத்துக் கொண்டு போயிருக்கிறாரா? இந்த கேள்வி எல்லாம் யாரை நோக்கி எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் மோடியை நோக்கி எழுப்பப்படுகிறது. இதெல்லாம் மோடிக்கு ஒரு பின்னடைவு. உடனே கார்ப்பரேட் நிறுவனங்களை எல்லாம் மோகன் பகவத் கூட கூட்டு போனாரு. ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்துல மோகன் பகவத் கூட இருக்காரு, யோகி ஆதித்யநாத் கூட இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் முக்கியமான காரியகர்த்தாக்கள், RSS காரியகர்த்தாக்கள். இப்ப அவங்க இல்லாம அப்புறம் யாரு? மோகன் பகவத்தை கூட கூப்பிடாம இப்ப மோடி போயிடுவாரா? சார், செய்தி என்பது அதல்ல சார். மோகன் பகவத் கூட இல்லாம மோடி போயிட்டாருன்னா அப்புறம் மோடி இருக்கணுமா வேணாமா அந்த இடத்துல? நீங்க மோடிக்கு ஆப்பு வச்சிருவீங்க போல் இருக்க. நிலைமை என்பது அதல்ல. RSS தடத்திலிருந்து மாறுபடுகிறார். இண்டிவிஜுவல் செல்வாக்கு பெறுகிறார் மோடி. தன்னை இண்டிவிஜுவலாக முன்னிறுத்திக் கொள்கிறார். தன்னை ஒரு தனி மனித தலைமைக்கு அவர் தயார்படுத்திக் கொள்கிறார். அவரை ஒரு ஐகானாக நிறுத்தி பாஜக நகரப் போகிறது என்கிற அந்த பிம்பத்தை RSS ஒருபோதும் விரும்பவில்லை. RSS இப்போது மட்டுமல்ல, எப்போதும் அதை விரும்புவதில்லை. எனவே தொடர்ந்து அதை மோடி செய்கிற காரணத்தால் இந்த நூற்றாண்டுக்கு பிறகு
அதாவது நூற்றாண்டு என்று சொன்னால் RSS நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு நிச்சயமாக பிரதமர் மாற்றம் என்பது உறுதியாக இருக்கும். அந்த இடத்துக்கு மோடி வந்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்திய அரசியல் ஹரியானா மற்றும் இந்த வரவிருக்க மற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து இந்தியாவுடைய பிரதமரை மாற்றக்கூடிய இடத்துக்கு நகருது அப்படிங்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க. அதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கும் ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.